பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. பார்த்தீங்களா, அந்த அருமையாக வசனத்தில் பார்க்குறோம். இங்கே ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் ஸ்ட்ரெஸ்டாக நம்ம பார்க்குறோம், அழுத்தமாக. என்ன பார்க்குறோம்னா, நீங்கள் அசதியாய் இருக்கக்கூடாது, அசதியாய் இராமல். இந்த அசதி என்ன பண்ணிடும், நம்ம வாழ்க்கையில் அது காணப்படும் போது நம்ம நிறைய காரியத்தை விரும்புகிறோம், ஆசைப்படுறோம். ஆனால் அந்த அசதி வரும்போது அதை நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்ளாமல் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அசதி என்கின்ற அந்த சொல்ல நம்ம நார்மலாக நம்ம கலோக்கியல் வேர்டில் நார்மலாக நம்ம பேசுகிற அந்த மொழி வட்டாரத்தில் நம்ம பார்க்கும்போது சலிப்பா, ஏனோ தானோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக சொன்னால் நிர்விசாரம், ஒரு சரியான உச்சரிப்பில் சொன்னால் நிர்விசாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அசதினா என்ன? ஐ எம் டயர்ட், ஐ எம் ஸோ டயர்டுன்னு சொல்லுவாங்க. அசதியாக இருக்குப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அசதி, நான் ஜெபம் பண்ணிக்கலாம், நான் ஒப்பு கொடுத்துக்கலாம், அப்புறம் நான் தீர்மானம் எடுத்துக்கலாம், இந்த ஸ்டேஜில் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும், நிறைய டைமு அதை நாம் உறுதியாய் பெற்றுக்கொள்ளாமல் நிறைய வேளையில் இந்த சோர்வுகளும் அசதியும் இந்த லேசினஸும் என்ன பண்ணிடும், நம்மளாம் அப்படியே டம்ப் பண்ணி வச்சிரும். நிறைய வேளையில் நம்மளால் விடுதலையோடு அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு தடையே இதுதான். நிறைய வேளை இந்த லேசினஸ் அது என்ன பண்ணிடுது, நம்மளை வீக் பண்ணிடும் நிறைய வேளையில். ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம இந்த லேசினஸுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம தேவனை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு க்ரோத் ஆனோம், நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாச ஜீவியம் வளர்ந்தது, எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்தோம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஆசீர்வாதங்கள் உடனே என்ன பண்ணிடாது, ஓவர் நைட்டில் உடனே எல்லாமே நடந்துடும். நான் கண்ணை திறந்து மூடி திறக்கிறக்குள்ளாட்டி எல்லாமே நடந்துடும். ஒரு சினிமேட்டிக்காக எல்லாமே டக்குன்னு ஒரே நாளில் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. நீடிய பொறுமையினால தான் என்ன பண்ணாங்க, எல்லாரும் அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். இதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விசுவாச வீரர்களுடைய பட்டியலை நம்ம பார்க்கும்போது அவங்களால எப்படி அந்த பட்டியலில் இடம்பெற முடிஞ்சுன்னா, அவங்க அசதியாக இல்லை, அவங்க லேசியாக இல்லை, தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை அதை ப்ரொக்ளைம் பண்ண, அதை சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணாங்க, அவங்க விசுவாசத்தினால நீடிய பொறுமையினால் அதை பெற்றுக்கொள்ள அவங்க முடிவு பரியந்தம் அதற்கென்று ஒரு பொட்டன்ஷியல், ஒரு இன்புட்டு கொடுத்தாங்க, அதை கடைசியில் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் அது டிலே ஆகிட்டே இருக்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில் அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா, நிறைய வேளையில் இந்த அசதி என்ன பண்ணிடுறது, நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே டம்ப் பண்ணிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த அசதிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஆனால் பொறுமையோடு இருக்கணும். ஒரு 5 வருடம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஒரு 2 வருடம் ப்ரேயர் பண்ணுறோம், ஆண்டவரே இதற்கென்று எந்த முயற்சிகளும் எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் சம்பவிக்கலே என்று சொல்லி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறது, இந்த வசனத்தில் அந்த விசுவாசத்தை தரித்து கொண்டு சுதந்தரித்தவங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமை நீங்கள் என்ன பண்ணணும், பின்பற்றணும். அவர் 25 ஆண்டுகள் தேவன் என்ன பண்ணார், வெயிட் பண்ண வைத்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அவர் பொறுமையாக இருந்தார், பார்த்தீங்களா? அப்போ அவங்ககிட்ட அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கிறோம். மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த சாட்சிகளிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், விசுவாசத்தில் வளர்றோமா? பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் விழுந்து போனவர்களாக இருக்கிறாங்க, ஒருத்தங்க விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்களாக இருக்கிறாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கவங்கள சுதந்திரத்து கொண்டவர்களை பார்த்து எப்படி அவங்க சுதந்திரத்து கொண்டாங்க, அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரொக்ளைம் பண்ணிக்கணும்னு பார்க்கணும். இல்லை விழுந்து போனவர்களை அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு எச்சரிப்பை நம்ம என்ன பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும் போது நம்மளும் என்ன பண்ணிடுவோம், நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். வேதத்தில் பார்க்குறோம், சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்று பெறாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்ம விரும்புகின்றது, ஆசைப்படுகிறது தவறு இல்லை, எல்லாரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள ஒரு தாகம் வேணும், ஒரு வாஞ்சை வேணும், அதில் ஒரு பொறுமை வேணும். அப்போ அந்த பொறுமை இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி தான் ரோம் கேனாட் பில்ட் இன் ஒன் டேன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரே நாளில் அதெல்லாம் நடந்துடாது. நீங்கள் பொறுமையாக உங்களுடைய விசுவாச பாதையில் அடியெடுத்து பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் துரிதமாக நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லா காரியத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பொறுமையோடு இருங்க, விசுவாசத்தை நிலைத்திருங்க. யார் யார் இந்த பாத்தில் ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. வேதத்தில் மேகம் போல் திரளான சாட்சிகள் இருக்குது. ஆண்டவர் அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அந்த பெரிய காரியங்களையும்
நமக்கென்று முன்குறித்தப்பட்ட நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நாம் நிச்சயமாக சுதந்திரத்துக்கொள்வோம். அதனால் லேசினஸ்க்கு எப்பயுமே, அசதிக்கு எப்பயுமே நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. உற்சாகத்தை நான் வைத்தாங்கப்பா. சுறுசுறுப்புவனுடைய கை, சுறுசுறுப்புவனுடைய அந்த சிந்தை எல்லாம் செல்வத்தை உண்டாக்கும், ஆசீர்வாதங்களை அதை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் சுறுசுறுப்பாக இருக்கணும். சரிங்களா? அதனால் நான் சின்ன வயசில் அந்த ஆட்டோவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அப்போ எங்கள் ஆட்டோ டிரைவர் சொல்லுவார், நாங்கள் லேட்டாக வந்துட்டால் என்ன சொல்லுவார், அவர் ஃபன்னாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, தம்பி போயிட்டு சுறுசுறுப்பு கடையில் வாங்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நமக்கு ஒன்றும் புரியாது, ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ஏர்லியராக நம்ம ரெடியாகி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் அப்படி ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவார். அதனால் அந்த இழந்து போன அந்த ஆதி நிலைமையில் நம்ம எப்படி உற்சாகமாக இருந்தோமோ, தேவனை அறிந்த போது எப்படி உற்சாகமாக வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோமோ, அந்த ஒரு தாகத்தை, அந்த ஒரு உற்சாகத்தை நம்ம நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் வேலையில் நம்ம என்ன பண்ணுறோம், இழக்கிறோம். அதை இழக்காமல், ஆண்டவரே நான் இன்னும் ஆர்வமாய், இன்னும் முழு பலத்தோடு நான் உறுதியாக இருப்பேன், மரியாதை போல் இருப்பேன், மார்த்தாளை போல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவரோட பாதத்தில் அருகே அமர்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பொருளாக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த வசனத்தின் அன்படியாகவே நாங்கள் அசதியாக இராமல் ஆண்டவரே விசுவாசத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே யாரை பின்பற்றணும், ஆண்டவரே நீதியை பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஜெயித்த எத்தனையோ பேரை பார்க்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களை நாங்கள் பின்பற்றி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிர்விசாரங்கள் போகட்டும், ஆண்டவரே எல்லா லேசினஸும் போகட்டும், ஒரு உற்சாகத்தின் ஆவியை தந்து ஆண்டவரே லக்கை நோக்கி ஓடுகிற ஆண்டவரே அந்த உற்சாகத்தை தந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. காலையில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.